என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டில் தேங்காய் காய்ச்சிருந்ததுன்னு கொஞ்சம் தேங்காய் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நேற்றுக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே. எங்கள் அப்பாவும் சரி என் சின்ன பையனும் சரி ஸ்வீட்டுன்னு பேப்பரில் எழுதினாலே அதை வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்ற ஆட்கள். அதனால இன்னைக்கு இந்த தேங்காவை வச்சு ஒரு தேங்காய் பாயசம் தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இருக்கிறதுலையே சிம்பிளான பாயசம்னா இது வரைக்கும் நான் ரவா பாயசம் தாங்க செஞ்சேன். அதையும் விட ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இந்த தேங்காய் பாயசம். 6 லிட்டர் பாலை நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் 2 கைப்பிடி தேங்காய் நிறைய சேர்த்துக்கலாம். பாலில் மோஸ்ட்லி தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா திக்கான பாலாகவே இருந்தால் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ அதில் ஒரு 10லேருந்து 15 பாதாமை மிக்சியில் ஒரு கரகரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்க வேண்டியதான். அந்த தேங்காய் ஒரு 1/4 மணி நேரம் வாக்கில் பாலில் ஸ்லிம்லேயே வந்து கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு சுகரு, கொஞ்சமாக வந்து மில்க் மெய்டு. நான் இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் சுகர் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக அப்பா, மித்து, நான், தேங்காய் எல்லாருமே ஒரே ஹாப்பி தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.